வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சமையல் ஆச்சா? எங்கள் வீட்டில் பாவக்காய், கத்திரிக்காய், கொண்டக்கடலை போட்டு புளிசால்னா கருவாடு போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கி கருவாடு போட்டு சொதப்பிடுச்சு. அதனால் அந்த கருவாடு நல்லா இல்லை. அதனால் இன்றைக்கி கருவாடு போடலை. கருவாடு போடாமல் வச்சுருக்கோம். அப்புறம் பாவக்காய் கருவாடு. அப்புறம் ஒரு 5 சப்பாத்தி ஒன்று ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு சைடிஷ் வந்து பூண்டு சட்னி, பூண்டு, வரமிளகா, ஒரு குட்டியோண்டு தக்காளி வச்சா வைக்கலாம், இல்லைனா இல்லை. அவங்க காரம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் காரமாகவே இருக்கட்டும்ட்டாங்க. சப்பாத்திக்கு சைடிஷ் இந்த சட்னி தான் கேட்டிருக்காங்க. பூண்டு வரமிளகா வச்சு அரைச்சிக்கிட்டாங்க. 5 சப்பாத்தி. அப்படியே இன்றைக்கி எனக்கும் 2 சப்பாத்தி. ஆனால் மதியானத்தில் சப்பாத்தி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்கு 2 சப்பாத்தி. ஏன்னா சுகர் லெவல் வந்து இந்த மாதம் வந்து கூட, அதனால் இன்றைக்கி பாவக்காய் சப்பாத்தி அது சாப்பிட போகிறேன். எப்போவுமே மதியானத்தில் சப்பாத்தி சேர்த்துக்குவோம். இன்றைக்கி எனக்கு 2 தனியாக போட்டுக்கிட்டேன். மொத்தம் 7 சப்பாத்தி போட்டாச்சு. ஆவி பறக்க ஒயிட் ரைஸ், அதுக்கு சைடிஷ் ஆம்லேட், புளிக்குழம்பு, பாவக்காய் வறுவல், முட்டை ஆம்லேட்டு. ஓகே, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.